வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனை பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆடி மாத சிறப்பு வச்சு பேசிட்டு வந்துட்டோம். இதுல பார்க்க போறது திருவாடி பூரம், அதாவது ஆடி பூரத்தை பத்தி நம்ம பேச போறாங்க. இந்த ஆடி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட விலையை மதிப்பு இல்லை, அதை பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நண்பர்கள் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த ஆடிப்புறம் குறித்து மிக மிக முக்கியமான பல தகவல்கள் நம்ம இன்னைக்கு பேச போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆடிப்புறம்னா என்ன, ஆடிப்புறத்துல எப்படி நம்ம குழந்தை பாக்கியத்தையும் திருமண பாக்கியத்தையும் எளிய முறையில வீட்டுல வழிபாடு பண்ணி நம்ம இரண்டு பாக்கியத்தையும் நம்ம பெறுறது நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு நம்ம ஆலயங்கள்ல போயிட்டு என்ன வழிபாடு பண்ணணும், ஆலயத்திற்கு என்ன வாங்கி கொடுக்கணும், என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி மிக முக்கியமாக ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான வழிபாடு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையா பாருங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நண்பர்களும் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்றாங்க இல்ல ரெண்டாவது பட்சம் இந்த விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். திரு ஆடிப்புறம், அதாவது திருவாடிப்புறம் சொல்லுவாங்க, ஆடிப்புறம். இந்த ஆடிப்புறம்னா நம்ம என்னன்னா, பலர் பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்புறத்தை நன்றி செலுத்துறதுக்காக வழிபாடு பண்ணாங்க. எப்படிங்கன்னா, ஒரு ஆடிப்புறத்துல இந்த வருஷம் ஆடிப்புறத்துல குழந்தை வேண்டி நம்ம வழிபாடு பண்றோம், இல்ல திருமணம் வேண்டி வழிபாடு பண்றோம்னா திருமணம் கிடைச்சிடும், குழந்தைய பாக்கியமும் கிடைச்சிடும். அப்போ புதுமண தம்பதியரா அம்பிகையை வழிபாடு பண்ணுவாங்க. சிலர் பலர் தன் குழந்தைய அம்பிகை பாதத்துல போட்டு வழிபாடு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மிக முக்கியமான வழிபாடுகள். இந்த ஆடிப்புறத்துல அம்பாளுக்கு வளையல் சாத்துவாங்க. இந்த அம்பாளுடைய ஆலயத்துல தொட்டில் கட்டுவாங்க, தன் சேலையை கிழித்து அதில் மஞ்சளை வச்சு தொட்டி கட்டுவாங்க. இந்த ஆடிப்புறத்துல இன்னும் எக்கச்சக்கமான மகிமையில ஒன்பே ஒன்னா பார்த்துட்டோம். முதல்ல ஆடிப்புறத்தை எப்படி நம்ம வீட்டுல வழிபாடு பண்றது பார்ப்போம். நம்மளுடைய வீட்டுல இந்த ஆடிப்புறத்தை வருடம் வரக்கூடிய இந்த ஆடி மாசம் வரக்கூடிய ஆடிப்புற திருநாளை எப்படி நம்ம வீட்டுல வழிபாடு பண்றது. அதாவது முதல்ல ஆடிப்புறம் என்னைக்கு காலண்டரை பாருங்க, எந்த நேரத்துல நீங்க வழிபாடு பண்ண போன்னு நீங்க டைம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே காலண்டர்ல பாத்தீங்கன்னா நல்ல நேரம் கொடுத்துருப்பாங்க. ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நல்ல நேரம் எப்போ இருக்கும், காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்க தான் வழிபாட பண்ணலாங்க. சரி, இது ஆடியை பத்தி என்ன சார் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணா, பூஜை ரூம சுத்தம் பண்ணுங்க. உங்க கிட்ட கூடிய அம்பிகையோட திருவுருவம், அதாவது அம்பிகை போட்டா இல்ல சார், என்கிட்ட துர்க்கையம்மன் போட்டோ தான் சார் இருக்கு, என்கிட்ட கருமாரி போட்டோ தான் சார் இருக்கு, என்கிட்ட பார்வதி தேவி போட்டோ தான் சார் இருக்கு, என்கிட்ட மகாலட்சுமி போட்டோ, எந்த ஒரு பெண் தெய்வ புகைப்படமாக இருந்தாலும் சரி, அந்த புகைப்படத்தை அம்பிகையா பாவிச்சு எடுத்துக்கோங்க. அந்த எடுக்கக்கூடிய புகைப்படமானது உடைஞ்சு இருக்க